அமைதியான மனதால் மட்டுமே செயல் புரிய முடியும். அமைதி இல்லாத மனம் அல்லது அமைதி இழந்த மனம் வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு உகந்ததாக இருக்காது. அமைதியான மனதோடு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான எளிய குறிப்புகளை விளக்குகிறது இந்த தொகுப்பு. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், மன உளைச்சலா இருக்கேன் என்ற வார்த்தைகளை அதன் பொருள் தெரியாமலேயே சிறுவர்கள் கூட உச்சரிக்க ஆரம்பித்து விட்டனர். ஏதுமற்ற அற்ப விஷயங்களுக்காக வயது வித்தியாசமின்றி மன அழுத்தத்துடன் பலர் தவிக்கின்றனர். உறவினர், பெற்றோர், உற்ற துணை மரணம் ஆகிய பேரிழப்புகளின் சூழல்களால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மன அமைதியின்றி தவிக்கும் நிலையும் ஏற்படுகிறது. கொந்தளிக்கும் மனதை அமைதிப்படுத்த சில எளிய வழிகளை வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர். குறிப்பாக 5-4-3-2-1 என்ற உத்தி உங்கள் ஐம்புலன்களின் உணர்வு திறனை மீட்டெடுக்கக்கூடியது. ஐம்புலன்களும் நிகழ்நேரத்தில் கூர்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஐம்புலன்களையும் உங்கள் கட்டுக்குள் வைக்க சுவாச பயிற்சி, தியானம் அல்லது யோக பயிற்சி உங்களுக்கு உதவும். இதையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் கூட வெறும் காலில் தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதும் சிறந்ததாகும். உங்களுக்கு பிடித்தமான பாடலை முணுமுணுத்தபடி இறக்கலாம். தொடர்ச்சியாகவும் நன்றாகவும் உரிய தருணத்தில் தூங்கும் பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள். கைபேசி, தொலைக்காட்சி போன்ற திரைகளுடன் பொழுதுபோக்கும் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கஃபைன், நிக்கோட்டின் போன்ற பொருட்களை தவிர்க்கவும். இயற்கையோடு இணைந்திருப்பதும் கற்பனை வெள்ளத்தில் நாட்டம் கொண்டிருப்பதும் நல்லது. இந்த எளிய ஆலோசனைகளை கூட உங்களால் கடைபிடிக்க முடியாவிட்டால் தொழில்முறை வல்லுநர்களை அணுக வேண்டியது அவசியமாகும்.